சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக ரசிகர்களால் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறார் நடிகர் அஜித் குமார். இவரது நடிப்பில் இந்த ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 திரைப்படங்கள் வெளியாகின. இதில் குட் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் மாபெரும் வசூல் செய்து அஜித்தின் கரியர் பெஸ்ட் திரைப்படமாக மாற்றிவிட்டனர். இதனால் மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் அஜித் இணைந்துள்ளார். AK-64 படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நேரத்தில் மங்காத்தா 2ஆம் பாகம் பற்றி மாசான அப்டேட் வெளியாகி உள்ளது. முதல் பாகம் படு வெற்றியடைய இப்பொழுது எல்லோரின் ஒரே கேள்வி மங்காத்தா 2ஆம் பாகம் எப்பொழுது வரும் என்பதுதான். அதனால் வெங்கட் பிரபு பல பேட்டிகளில் பதில் அளித்து விட்டார். அஜித் இப்பொழுது கூட ஓகே என்றால் படம் எடுத்து விடலாம் என்று கூறியிருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியான படம் மங்காத்தா. இந்த படத்தில் அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அஞ்சலி, வைபவ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். அஜித்தின் 50வது படமான மங்காத்தா படம் மிகப்பெரிய வெற்றி படம். தமிழ் சினிமா உலகில் எப்பொழுது ரீ-ரிலீஸ் கலாச்சாரம் வந்ததோ அதில் இருந்து அஜித் பிறந்தநாள் வந்தால் அந்த படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய சொல்லி ரசிகர்கள் இணையதளத்தில் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். காரணம் படம் அப்படியாகப்பட்ட சம்பவம் செய்த படம். இன்றைய தேதிக்கு படம் இப்பொழுது ரிலீஸ் ஆகி இருந்தால் ஒரே வாரத்தில் 500 முதல் 600 கோடிகளை அசால்ட்டாக வசூல் செய்யும் அளவிற்கு கண்டென்ட் ஒர்க் கொண்ட படம் மங்காத்தா. அந்த அளவிற்கு வரவேற்பை பெற்ற படமாக இருக்கும் பொழுது இதன் 2ஆம் பாகம் உருவாகாமல் இருக்குமா? மங்காத்தா 2 படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குனர் வெங்கட் பிரபுவை கதை, திரைக்கதை எழுதி இயக்க சொல்லலாம் என தயாரிப்பாளர் ஒருவர் முடிவு செய்துள்ளார். இயக்குனர் வெங்கட் பிரபுவும் செம குஷியாக இருந்துள்ளார். ஆனால் அஜித் தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட 200 கோடிகள் வரை சம்பளம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதனால் அந்த படத்தை எடுக்காமல் விட்டனர். தற்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தை மீண்டும் போய்க் கொண்டிருக்கிறதா. வெங்கட் பிரபு ஏற்கனவே மங்காத்தா 2ஆம் பாகத்தின் திரைக்கதையை தயார் செய்து வைத்திருக்கிறாரா. ஏற்கனவே அஜித்திடம் கதையும் கூறியிருக்கிறார். இதனால் இந்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் சாதனையை தொடும் என எதிர்பார்க்கலாம்.